இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, இன்றைய சிந்தனைக்கான நற்செய்தி பகுதி லூக்கா நற்செய்தி 11வது வசனத்திலிருந்து 28வது வசனம் வரையிலும் 19வது அதிகாரம். இதில் ஒரு தலைவன் தன்னுடைய பணியாளர்களுக்கு 10 மினாக்களை கொடுத்து, இதை வைத்து வாணிபம் செய்யுங்கள் என்று சொல்லிவிட்டு அவன் வெளியிலே செல்லுகிறான். திரும்ப ஊருக்கு சென்றவன் திரும்ப வந்து, நான் கொடுத்த மினாக்களை என்ன செய்தீர்கள் என்று கேட்க, ஒருவர் வந்து சொல்லுகிறார், நான் 10 மினாக்களை தயாரித்திருக்கிறேன், சேர்த்திருக்கிறேன். மற்றொருவர் சொல்லுகிறார், உம்முடைய மினாக்களை நான் கைக்குட்டையில் முடிந்து வைத்திருக்கிறேன். ஆண்டவர் அந்த 10 மினாக்கள் உள்ளவருக்கு மேலும் 10 கொடுக்கிறார். ஆனால் அவரோ இல்லாதவரிடமிருந்து உள்ளதும் எடுக்கப்படும் என்று சொல்லுகிறார். இது ஒரு பெரிய உவமை. அன்பானவர்களே, நம் ஒவ்வொருவருக்கும் கடவுள் வாய்ப்புகளை பலவற்றை கொடுக்கிறார், திறமைகளை கொடுக்கிறார், அனுபவங்களை கொடுக்கிறார். இவை அனைத்தையும் பயன்படுத்தும்படி இந்த உயிருள்ள உண்மையான ஒரே கடவுள் மீது நம்பிக்கையை கொடுக்கிறார். இந்த திறமைகள், வாய்ப்புகள், அனுபவங்கள் எல்லாம் எதற்காக கடவுள் கொடுக்கிறார்? அவர் மீது கொண்டுள்ள நம்பிக்கையை நாம் வாழ்ந்து காட்ட, மற்றவர்கள் வாழும்படி முன் உதாரணமாக நாம் செயல்படுத்த. ஆனால் தெசலோனிக்கேயருக்கு எழுதப்பட்ட பவுலடியாருடைய திருமுகத்திலே 3வது அதிகாரத்தில் நாம் வாசிப்பதைப் போல, நம்மிலே பலர் உழைப்பதில்லை, உண்ணக்கூடாது, உழைக்காதவன் உண்ணாமல் இருக்கட்டும். பவுலடியார் சொல்லுவதைப் போல, கடவுள் நமக்கு கொடுத்திருக்கிற வாய்ப்புகள், திறமைகள், அனுபவங்கள், இவைகளையெல்லாம் பயன்படுத்தவில்லை என்றால் நாம் எதற்கும் உரிமையற்றவர்கள். இதைத்தான் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் நமக்கு மனதிலே நிம்மதி இல்லை, மனதில் மகிழ்ச்சி இல்லை? ஏன் நம்மால் பல காரியங்களை செய்து காட்ட முடியவில்லை? காரணம் என்ன? கடவுள் கொடுத்த நம்பிக்கையை வாழ்ந்து காட்டவில்லை. நம்பிக்கையை வாழ்ந்து எடுத்துக்காட்டாக மற்றவர்களுக்கு அளிப்பதற்கு ஆண்டவர் அளித்திருக்கின்ற வாய்ப்புகளை, திறமைகளை, அனுபவங்களை பயன்படுத்துவதில்லை. துருபிடித்து போகிறது. கைக்குட்டையில் மினாக்களை கைக்குட்டையில் முடித்து வைத்தவனை போல, கொடுக்கப்பட்ட தாளந்தை புதைத்து வைத்தவனை போல, தாளந்து தானாக வளராது, பயன்படுத்தினால் வளரும், வாணிபம் செய்தால் வளரும். திறமைகள், ஆற்றல்கள், ஆவியின் வல்லமைகள், கொடைகள், வரங்கள் தானாக வளராது. கொடுத்தது இலவசமாக. ஆனால் அதை பயன்படுத்த வேண்டும். கடவுள் கொடுத்ததை பயன்படுத்த வேண்டும். அறிவாக இருக்கலாம், பதவியாக இருக்கலாம், பணமாக இருக்கலாம், பயன்படுத்த வேண்டும். கடவுளுக்காக, சமுதாயத்திற்காக. அன்பு நிறைந்த எங்கள் ஆண்டவரே, எங்களுக்கு உம்முடைய வல்லமைகளை கொடுக்கிறீர், கொடைகளை கொடுக்கிறீர், ஆற்றல்களால் எங்களை நிரப்புகிறீர். இவைகள் ஒவ்வொன்றும் எங்களுக்கு இலவசமாகவே நீர் கொடுக்கிறீர். தகப்பனே, நீர் இலவசமாக கொடுத்ததை கொண்டு இந்த உலகை மேம்படுத்த, சமுதாயத்தை உயர்த்த, அயலானை அன்பு செய்ய, உம்மை மகிமைப்படுத்த என்று நீர் திட்டமிட்டு கொடுக்கிறீர். ஆண்டவரே, நீர் கொடுப்பது அனைத்தையும் நாங்கள் நிறைவாக பயன்படுத்துகின்ற இரக்கத்தை உம்மிடமிருந்து பெற்றுக்கொள்ள நாங்கள் விரும்புகிறோம், கெஞ்சி கேட்கிறோம். எங்களை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.